நித்தி, ஐ லவ் யூ. காதல் தினம் வாழ்த்துக்கள். ரகு, ஐ லவ் யூ. காதல் தினம் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ சுமித்ரா. ஐ லவ் யூ மணிகண்டா. இன்னைக்கு காதல் தினம்டா. அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். காதல் தினம் நல்வாழ்த்துக்கள். உனக்கு ரோஸு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. நானும் உனக்கு ரோஸ் கொடுக்குறேன். நான் ஒயிட் ரோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ரெட்டு ரோஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த வருஷம் காதல் தினம் அப்பெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுமாடா? கவலையே படாது. அடுத்த வருஷம் காதல் தினம் அப்பெல்லாம் நம்ம தம்பதிகளை இதே இடத்துக்கு வந்து கொண்டாடுவோம். ஓ, அப்படியா சொல்ற? அப்படிதான். நம்ம ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி சுமித்ரா. ஆமாடா. இந்த வரேன்னு சொல்லிட்டு போனா அந்த சுமித்ரா குட்டி எங்க போனா? நான் ஆளையும் காணு, பேரையும் காணு. 3-4 மணி நேரம் அடிச்சு எங்க தொலைஞ்சு போயிட்டு போனான்னு தெரியலையே. எங்க தொலைஞ்சா? ஃபோன் அடிச்சாலும் ஃபோனை எடுக்க மாட்டா. ஐயோ, அம்மா வர வெளியே நிக்கிறாளே. ஏய் நில்லுடி. எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? இதில் வர்றமான்னு சொல்லிட்டு போன நீன்னு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி எங்கடியே சுத்திட்டு வர? எங்க சுத்திட்டு வர? அம்மா, இன்னைக்கு காதல் தினம், உனக்கு தெரியாதா? என்னது காதல் தினமா? அப்படின்னா என்னடி? ஐயோ ஐயோ மத்த அம்மா, இன்னைக்கு காதல் தினம்டா. காதல்களா எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதான் காதல் தினம். காதல் தினத்துக்கும் உனக்கு என்னடி சம்மதம்? காதல் தினங்க கொண்டாடுறாங்க, காதலிக்கிறவங்க கொண்டாடுறாங்க. நீ போய் எங்க போய் கொண்டாடிட்டு வர? நானும் காதல் தினத்தை தான் கொண்டாடிட்டு வரேம்மா. என்னது காதல் தினத்தை கொண்டாடிட்டு வரியா? எவன் கூட போய் கொண்டாடிட்டு வர? எவன் கூட கொண்டாடிட்டு வர? என் காதலோட தான் போய் கொண்டாடிட்டு வரேன். காதல் இல்லைண்டா யாரு? அந்த பால் பாக்கெட்டு போடுவானே மணிகண்டனா? அந்த கம்மாட்டோட தான் போய் கொண்டாடிட்டு வரியா? எங்கடி போய் கொண்டாடிட்டு வர? உனக்கு அவ்வளோ தைரியம் வச்சு படிச்ச? உனக்கு அவ்வளோ தைரியம் மாதிரி உனக்கு? அந்த பால் பாக்கெட்டு காரனோட போய் சுத்திட்டு வர, ஊர் சுத்திட்டு. ஊரெல்லாம் சுத்தலாமா? பீச்சுக்கு தான் போயிட்டு வரேன். அந்த பால் பாக்கெட்டு போடுற வீணா பண்ண பயலோட பீச்சில் போய் சுத்திட்டு வர்ற. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நான் போயிட்டு வரேன்ட்டு போய் சுத்திட்டு வர்றேன். அவனைத்தான் காதலிக்கிறே நீ? ஆமாம்மா, மணிகண்டவன் நல்லவாம்மா. அவனைத்தான் நான் காதலிக்கிறோம்மா, லவ் பண்றோம்மா. அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுமா. அந்த வீணா போன பயலை நீ லவ் பண்றியா? அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என்ன திமிரடி உனக்கு? அவன் கூட சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் வர்ற வரைக்கும் வாசல்லே நிற்கிற. அதை அப்பயே நான் நினச்சேன். ஏதோ ஒன்று இருக்கு. எதுக்குடி காலை காத்தாலே எந்திரிச்சு வாசல்லையே வந்து நிற்கிறாளே என்று பார்த்துருந்தா அந்த பால் பாக்கெட்டு காரணம் தான் பார்த்துட்டு நிற்கிற நீனு. இப்போ அவனை லவ் பண்ணுறேன்ட்டு வர சொல்கிறிய நீ? அவனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா? இதெல்லாம் ஒரு காலமாக நடக்காதுடி சுமித்ரா. நடக்கும் நடக்காது. அவன் நினப்பு மனசில் இருந்தா அது இன்னைக்கே அழிச்சிடு. காதல் தினம் அன்னைக்கே அழிச்சிடு. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. மணிகண்டா தான் எனக்கு பிடிக்குதும்மா. மணிகண்டானுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா. ஒரு பொண்ணு இருக்கிறாளன்னு உன்னை சல்லம் கொடுத்து வளர்த்தது
தப்பாக தெரியுது. இந்த அளவுக்கு உனக்கு திமிரு வச்சுட்டு கிடக்குது. நான் பார்த்து கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மணிக்கண்டா கிணிக்கண்டாலாம் மறந்துடு. நாளையிலேருந்து அவனை பால் பாக்கெட்டு போடுறதுக்கு அவன் வரவானான்ட்டு கடையில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இந்த ஓனர்கிட்ட. எங்கள் வீட்டுக்கு பால் போட அந்த மணிக்கண்டான் வரக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வந்தால் தான் சரியாக வரும். அப்படிலாம் செய்யாதம்மா. எனக்கு மணிகண்டாவை ரொம்ப பிடிக்கும்மா. அப்படிலாம் செய்யாதம்மா. நான் அப்படி தாண்டி செய்வேன், அப்படித்தான் செய்வேன். வீணா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காம போய் தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு சுமித்ரா. இந்த மணிகண்ட பையன் எங்கே போனான்? ஆலயம் காணு, பெரியம் காணு. இந்த வரமான்னு சொல்லிட்டு போனவன காணுமே. ஃபோன் போட்டாலாம் எடுக்க மாட்டான். என்ன அம்மா அங்கேயே பார்த்து நிற்கிறா? அம்மா, என்னம்மா இங்கேயே பார்த்து நிற்கிறீங்க? ஏண்டா இந்த வரமான்னு சொல்லிட்டு போன நீனு இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கடா போயிருந்த? எங்கே போயிருந்தேன்னு கேட்குறா. ஏம்மா என்னாச்சு? என்னது என்ன ஆச்சா? இவ்வளோ நேரம் என்ன செஞ்சேன்னு கேட்குறேன்னா அதுக்கு பதில் சொல்லுடா. ஓ, அம்மா ரொம்ப கோபமாக இருக்காப்பு இருக்கு. அம்மா, உனக்கு தெரியாதா இன்னைக்கு காதல் தினம் இல்லை? அதுக்கு என்னம்மா தெரியாத மாதிரி பேசுகிற? சுமித்ராவை நானும் லவ் பண்ணுறோம்ல. சுமித்ராவை நானும் பீச்சுக்கு போயிட்டு வரோம். காதல் தினம் கொண்டாடிட்டு வரோம். அம்மா அம்மா கோச்சிக்காதம்மா, கோச்சிக்காதம்மா. சரி சரி, அம்மா ஒன்றும் கோச்சிக்கலடா. அதுக்கு நீ சொல்லிட்டு போலாம்ல, இன்னைக்கு காதல் தினம், நான் போய் காதல் தினம் கொண்டாட போகிறேன்ட்டு. சொல்லிட்டு போம்மா, சொல்லிட்டு போனால் நீ சத்தம் போடுவேன்னு தான் சொல்லாமல் போயிட்டாம்மா. சரி சரி, அதுக்கு தான் அம்மா இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஏம்மா, அடுத்த வருஷம் காதல் தினம் அப்போலாம் நான் சுமித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு உன் மருமகளை வந்து சுமித்ரா அங்கே இருக்கணும்மா. ஆ, அப்படியா? ஆசையா பாரு பிள்ளைக்கு. ஏம்மா, அடுத்த வருஷம் காதல் தினத்துக்குள்ள எனக்கு சுமித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிருவியாம்மா? அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்டா, கவலைப்படாதடா. ஹாய், எங்கள் அம்மாண்டா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.